முதலமைச்சர் அண்ணாக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தாய்மாமா சீர்திட்டம் எல்லாம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் பெண்களுக்காக எல்லா முயற்சியும் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய சிங்கப்பெண் படைகளா இருக்கிறாங்க. நாங்க போகும்போது எங்களுக்கு நாங்க ஒரு பாதுகாப்பா நாங்க போறோம். வணக்கம், என் பேரு சந்தியா. இன்னைக்கு முதலா நம்மளோட முதலமைச்சர் அவங்க இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிறக்கிற அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராம் தங்கம், எங்களை மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு கல்யாணம் முடியாத பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே 8 கிராம் தங்கையும் பட்டு சிலையும் அன்னை சார்பா பரிசளிக்கிறாங்க. அதனால அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இன்னும் சிங்கப்பெண் அதிரடிப்படை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் பெண்களுக்காக எல்லா முயற்சியும் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது நாங்க கண்டிப்பா எல்லாருமே வரவேற்கிறோம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய சிங்கப்பெண் படைகளா இருக்கிறாங்க. நாங்க போகும்போது எங்களுக்கு நாங்க ஒரு பாதுகாப்பா நாங்க போறோம். ரொம்ப என்ன சொல்றது, நல்ல ஒரு கவனமாலாம் இல்லாம எங்களுக்கு அந்த அவங்க இருக்கிறாங்கன்ற தைரியத்தோட நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நாங்க வரவேற்கிறோம். பாண்டி மீனா, நான் ராமேஸ்வரத்தில் வசிக்கிறேன். முதலமைச்சர் அண்ணாக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் அதில் வாக்களிச்சிருக்கேன். அன்னை வந்து இப்போ வந்து தாய்மாமா சீர்திட்டம் எல்லாம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி அன்னை வந்து இப்போ வந்து மகளிருக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து அடுத்து படிப்படியாக கொடுப்பாங்க. அடுத்து வந்து இலவச பஸ், மகளிர் பஸ் எல்லாமே அன்னை வந்து படிப்படியாக கொண்டாடுறாங்க. என்னைய மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு இடம் இதெல்லாம் தரைஞ்சிருக்காங்க. அதையும் கண்டிப்பாக வரவேற்கிறோம். இப்போ அன்னை கொடுத்த எல்லா திட்டங்களையும் கண்டிப்பாக வரவேற்கிறோம். என் பேர் பாண்டி மீனா, ராமேஸ்வரத்துலேருந்து வசிக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துட்டு இன்னைக்கு சட்டசபை கூடி முதல் பட்ஜெட் தாக்கல் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து பெண்கள் வந்துட்டு சுயதொழில் பண்றதுக்கு ஆடு மாடு வளர்க்குறது இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை நாங்க வந்துட்டு வரவேற்கிறோம். கண்டிப்பா நாங்க பொதுமக்களா நாங்க இதை வரவேற்கிறோம்.